அதனுடைய 19வது வசனம், அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமானால், நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்க வேண்டுமானால், உங்களுடைய விருப்பத்தின்படி எல்லாம் ஆண்டவர் செய்ய வேண்டுமானால், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படுகிற இருதயம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது அவர் உங்க விருப்பத்தை நிறைவேற்றுகிற தகப்பனாயிருக்கிறார். உங்களுடைய விருப்பத்தின்படி உங்களுக்கு செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் அதை வாய்க்க பண்ணுகிற தகப்பனாயிருக்கிறார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வாழ்க்கையில உண்டாக வேண்டும். என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்பினவைகள் நடக்க வேண்டும். ஆண்டவர் என் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். நான் நிறைய விருப்பம் என் இருதயத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைய எண்ணங்கள் என்னிடத்திலே நான் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நிறைவேற வேண்டும். நிறைய காரியங்கள் நிறைவேறாமலே இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நான் விரும்பினது எதுவும் நடக்கல? என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய தொழில, என்னுடைய வியாபாரத்துல, என்னுடைய வேலையில ஏன் நான் விரும்பினது நடக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து. ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது, இந்த வேத வசனத்திற்கு பயந்து இதை நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கும் பொழுது, உங்கள் விருப்பங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். நிறைவேறாத விருப்பங்கள், என்னுடைய வாழ்க்கையில இப்படிலாம் நடக்க வேணும்னு நிறைய பிளான் போட்டு வச்சிருப்பீங்க, அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆண்டவருக்கு பயந்து வாழுங்கள். ஆண்டவருக்கு உண்மையாய் வாழுங்கள். அவர் உங்களுடைய கூப்பிடுதலை கேட்டு உங்க விருப்பத்தின்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தின்படி செய்கிற தகப்பன் ஆண்டவரே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விருப்பங்கள் நிறைவேறாம இருக்கலாம். நிறைய மனசுல விருப்பங்கள் இருக்கலாம். ஆனா நீங்க மட்டும்தான் மனதின் விருப்பங்களை நிறைவேற்றுகிற தகப்பன். நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன விருப்பப்பட்டு செய்ய நினைக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.